அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூகுள் டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கான எவாலுவேஷன் இப்போ கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம வேலையை நம்ம ஈஸியா செய்யறதுக்காக எப்படி ஒரு டூலை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கூகுள் டூல்ல ஒரு 2-3 டூல் பார்க்கலாம்னு இருந்தோம். இப்போ நாம இன்னைக்கு ஒரு கூகுள் லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துறோம் உங்களுக்கு. அது கொடுத்துட்டு நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இப்போ என்னன்னா நமக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்ப நிறைய டைப் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 விசிட்டிங் கார்டு இருக்கு. அதுல ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இல்ல இமெயில் கொடுத்துருக்காங்க. நாம என்ன பண்ணுவோம்னா அந்த இமெயில் என்ன பண்ணா அதை பார்த்து 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 ஒவ்வொரு எழுத்தா டைப் பண்ணுவோம். இனிமேல் அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி கொண்டு மெயில் பண்ணலாம் அதுக்குன்றதை நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க, அந்த ப்ராடக்டோட பேர் தெரியல உங்களுக்கு, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நம்ம பயன்பாட்டுக்கு, அதாவது நம்ம லைஃப் ஓரியன்டா நமக்கு தேவையானது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரொம்ப ஈஸியா அப்படி பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். நம்ம டெக்னிக்கலி எல்லாம் வெல்வெர்ஸ்ட் ஆயிட்டோம், இல்ல ஓரளவுக்கு அப்டேட் ஆயிட்டோம். சோ நம்ம அதை தாண்டி நாம எப்படி கொஞ்சம் மெருகேத்திக்கிறது அப்படின்றது சின்ன இந்த ஆப் மூலியமா பார்ப்போம். ஓகே, கூகுள் லென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த கூகுள் லென்ஸ்ன்றது என்னன்னா நம்ம கூகுளோட ப்ராடக்ட் தான் அது. கூகுள்ல எத்தனையோ ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப நாம இன்னைக்கு ஆக்சுவலா கூகுள் லென்ஸ், டாக்ஸ், ஷீட்ஸ் எல்லாத்துக்கும் போய் பார்க்கலாம்னு இருந்தோம். இன்னும் 2 டூல், மொத்தம் 5 டூல் பார்க்கலாம்னு இருந்தோம். ஆனா டைம் பேஸ் பண்ண பார்க்கும்போது ஒண்ணுதான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சோ ஒண்ணு பார்த்தாலும் கிளியரா பார்த்துருவோம். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கூகுள் லென்ஸ். கூகுள் லென்ஸ்ல பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே இந்த கூகுள் லென்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா கூகுள் லென்ஸ் தனியா ஆப்பா கிடையாது, போட்டோஸ்ல லிங்க் பண்ணியிருந்தாங்க. கூகுள் போட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளுடைய நம்ம எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டிரைவ்ல சேவ் ஆகும். நம்மளையே அறியாம நம்ம டிரைவ்ல சேவ் ஆகும். இன்கேஸ் நீங்க மொபைல் இருந்து அடிச்சிட்டா கூட உங்களோட டிரைவ்ல இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். அந்த போட்டோஸ்ல கூகுள் லென்ஸ் அட்டாச் பண்ணி ஒரு சின்ன டூல் மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு ஆப்பா போட்டாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர் போயிடுங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு இங்க போய் கூகுள் லென்ஸ் கொடுக்குறீங்க. கூகுள் லென்ஸ் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. இதுதான். இப்போ இந்த இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்கனால ஓபன் காட்டுது. உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளா இருக்கட்டும். இருங்க, பண்ணிக்கிறேன் பாயிண்ட். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால இங்க ஓப்பன் காட்டுது. இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் வரும், நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம இந்த கூகுள் லென்ஸ் ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த கூகுள் லென்ஸ் ஓபன் பண்ணா நான் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? நான் ஓபன் பண்றப்போ கிளிக் பண்ணி ஓபன் பண்ணா என்ன ஆகும்? ஜஸ்ட் கேமரா தான் ஓபன் ஆகும். கேமரா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கூகுள் லென்ஸ் பத்தி கேமரா மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இங்க பாருங்க, கீழே பாருங்க, ஆப்ஷன்ஸ் பாருங்க. டிரான்ஸ்லேட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெக்ஸ்ட்னு இருக்கு, சர்ச்னு இருக்கு. பாருங்க, டிரான்ஸ்லேட் பாத்தீங்களா? டிரான்ஸ்லேட் இருக்கு, டெக்ஸ்ட், அடுத்தது சர்ச், அடுத்து ஹோம் ஒர்க், அடுத்து ஷாப்பிங்கு, பிளேஸ், டைனிங். ரைட்டுங்களா? இவ்வளவு இருக்கு. சோ இது நாம எப்படி நாம இன்னைக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன், ரைட்டா? இல்ல சர்ச் கூட எடுத்துக்கிறேன். சும்மா நான் என்ன பண்றேன்னா இந்த சர்ச் எடுத்துக்கிறேன். நம்ம பாருங்க, ஒரு புக்கை நான் சர்ச் பண்றோம். பாருங்க, கவனிங்க, இந்த புக்கை நான் வச்சு சர்ச் பண்றேன். நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ராபின் சர்மா சீக்ரெட் லெட்டர்ஸ், இந்த புக்கோட டைட்டில், ரைட்டா? ஆத்தர் ராபின் சர்மா. இங்க பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம அப்படியே மேல ஒண்ணு பண்ணோம்னா பாருங்க, புக்கோட ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் பூராமே இங்க வந்துருச்சு பாருங்க. ஈவன் நம்ம எதுவுமே பண்ணல, டைப் பண்ணல, எதுவும் பண்ணல. இங்க பாருங்க, எங்க கிடைக்கும், எங்க நம்ம வாங்க முடியும், ஆத்தர் யாரு, டோட்டலா எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நீங்க ப்ரிவியூ பார்க்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ப்ரிவியூன்னு கொடுக்குறேன். ப்ரிவியூன்னு கொடுத்த உடனே இப்படி பேஜ் ஓப்பன் ஆகுது. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அப்படியே இந்த பேஜ் போயிட்டே இருக்கு. ரைட்டா? இப்போ இங்க பாருங்க, இந்த புக்ல நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் என்ன டிஃபரெண்ட் நீங்க பாருங்க. இப்போ இந்த பேஜ் நீங்க பாத்தீங்க இல்லையா?
இப்போ இந்த பேஜ் கம்ப்ளீட் அப்படியே இந்த புக் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி இங்க ரீட் பண்ணிக்கிறவங்க ப்ரீமியம் கொடுத்துருக்கோம். அது ஒண்ணு இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ சர்ச் இது சும்மா ஜெனரலா பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லேட்டுக்கு வரேன். இப்போ என்ன இங்க ஒரு புரியாத ஏதோ ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு நான் நார்த்துக்கு ஏதோ டூர் போறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க ஏதோ போர்டுல போட்டிருக்கான், உங்களுக்கு தெரியல, ஹிந்தியில போட்டிருக்கான், உங்களுக்கு தெரியல. சோ நீங்க அதை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்து நம்மளால பண்ண முடியுமா? யாரையாவது கேட்டுதான் தெரிஞ்சுட்டாகணும், இல்லது ஏதோ ஊரோட பேர் போட்டதவரை கேட்டுதான் படிச்சாகும். சோ வந்து ஈவன் நான் எதுக்காக சொல்றேன்னா, நாங்க வந்து ஒரு பப்பட்ரி ட்ரைனிங்க ஒரு டெல்லி போயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நம்ம சார் சக்திவேல் சார் கூட இது ஒரு அனுபவம் சொன்னார். அவர் என்னதை விட அவர் ரொம்ப நல்லா இருக்கு சொன்னார். என்னன்னா அவர் அவங்க நார்த் இந்தியா போயிருக்காங்க. அங்க போன உடனே என்னன்னா அங்க போயிட்டு சோப்புன்னு கேட்டிருக்காங்க எல்லாத்தையும். சோப்புன்னு கேட்ட உடனே அங்க வந்து ஒரு இருக்கிற ஒரு 100 கடையில் கேட்டிருக்காங்க போது சோப்புன்னா என்னன்னு தெரியல, இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. கடைசியா பயங்கரமா கையை காலெல்லாம் ஆட்டி ஆக்ஷன் பண்ண வாட்டி அதுக்கு வந்து சோப்புக்கு வந்து அதுக்கு உண்டான பேர் அவங்க சொல்லி, ஓ இதுதானா அப்படின்னாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பாஷையில ஹிந்தியில வந்து ஏதோ சொன்னாரே பேரு. சரி ஓகே அது எது அது வந்து நம்ம அது அந்த மாதிரி நம்ம இல்லாம ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சோப்புன்னு நம்ம எழுதி நாம வந்து அதை நம்ம இது நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா உடனே நமக்கு ஹிந்தியில என்ன வேர்டு அந்த வேர்டு டிஸ்பிளே ஆகும். அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப பாருங்க இந்த டிரான்ஸ்லேட்ல பாத்தீங்கன்னா இங்க நல்லா கவனிங்க, டிரான்ஸ்லேட்ல வச்சிருக்கேன் கீழே. சோ இந்த டிரான்ஸ்லேட் சிம்பிள் நமக்கு வந்துருச்சுங்க. இங்க மேல பாருங்க இங்கிலீஷ் டு தமிழ்னு இருக்கு. ஒருவேளை இப்ப நம்ம இது இங்கிலீஷ் நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியாதுன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துக்கலாம். பாருங்க ஆட்டோ டிடெக்ட்ல தான் இருக்கு. இங்க பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க தமிழ்னு இருக்கு. இங்க இருந்து தமிழ்ல நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் சொல்லி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இங்க பாருங்க இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க இந்த இதை நான் ஸ்கேன் பண்றேன். இங்க பாருங்க என்ன பாருங்க அப்படியே இங்க ராபின் சர்மா ரகசிய கடிதங்கள். ஒரு செகண்ட் நம்ம எதுவுமே பண்ணல, வேற எதுவுமே நம்ம செய்யல. இந்த இமேஜ் எடுத்து காட்டு, ஈவன் போட்டோ ஸ்டில்லுக்கு நான் எடுக்கல, சும்மா கிளிக் கூட பண்ணல. பாருங்க இந்த சும்மா கொண்டு வந்து இது மேல காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து ராபின் சர்மா ரகசிய கடிதம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இந்த எந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அதை மட்டும் செலக்ட் பண்ணலாம் பர்டிகுலரா. இது ஓகே. இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து இது உதாரணத்துக்கு நீங்க இங்கிலீஷ்ல இருக்கு. இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு டோட்டலா தெரியாதுன்னு வச்சுங்க, எதுவுமே தெரியாது உங்களுக்கு, இங்கிலீஷ்ல எந்த வேர்டுமே தெரியாது. நீங்க இந்த ஒரு பேஜை வந்து ஆக்சுவலா பாருங்க டெக்ஸ்ட் இருக்கு. இந்த பேஜ் பாருங்க இங்கிலீஷ்ல இருக்கு. இப்போ இந்த பேஜை நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ்ல படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபுல்லாவே தெரியாது, எதுவுமே தெரியாது. சோ நான் என்ன பண்ணணும், தமிழ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருங்க இங்க வச்சுட்டு இந்த இது மேல வச்சு நம்ம வரணும்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க இந்த நாட்களில் என்ன வேணா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சு காட்டுறேன், கொஞ்சம் பெருசா தெரியும். பாத்தீங்களா? அதாவது ரொம்ப அக்யூரேட்டா இருக்காது, ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற அளவு இருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட் நம்ம என்ன பண்றோமோ அது டோட்டலா, ஏன்னா கூகுளோட அதே சர்ச் இன்ஜின் அதே டிரான்ஸ்லேட் அதே தான், அதே கோடிங் தான் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே வேலை செய்யுது. என்னன்னா நம்ம எதுவுமே இதை டைப் பண்ணி காப்பி பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வச்சு அடுத்த செகண்ட் நமக்கு பாருங்க சாப்டர் 1 இருக்கு. அப்படியே ஸ்கேன் பண்ணோன்னே அத்தியாயம் 1 மாதிரி வச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்படியே டக்குன்னு உடனே ஸ்கேன் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இது வந்து இந்த லாங்குவேஜ் கிடையாது, எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுவும் குறிப்பா வெளியூர் போறவங்களுக்கு, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹிந்தி புக்கு கிடைக்குது, அதுல எல்லாம் ஒரு ஹிந்தி நோட்டீஸோ ஏதோ ஒன்று ஃபிளையர் உங்களுக்கு கிடைக்குது ஹிந்தியில, வேற லாங்குவேஜ்ல. ஹிந்தின்னு விட்டுருங்க, ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ் கிடையாது, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்னு தெரியாது. அதுல என்ன விஷயம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஆட்டோ டிடெக்ட்ன்றதை வச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ டிடெக்ட் ஆகி இது இங்கிலீஷ்னு காட்டுது. இங்க பாருங்க உதாரணத்துக்கு நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க கவனிங்க, நான் மேல காட்டுற இடத்துல இந்த இங்கிலீஷ் இருக்காத இடத்துல இந்த ஸ்டார் இருக்கிறது என்னன்னு அர்த்தம்னா ஆட்டோ டிடெக்ட்னு அர்த்தம். டீச்சர் வாய்ஸ் விசிபிளா இருக்கா, கேக்குதா, ஆடிபிளா இருக்கா டீச்சர்? சார் யாராவது சொல்லுங்க, வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த இடத்துல கரெக்டா இருக்கு சார். எதுங்க? கரெக்டா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ்னு இருக்கு, நான் கிளிக் பண்ற பாருங்க. இந்த இடத்துல ஆட்டோ டைரக்ட், இந்த முன்னாடி ஸ்டார் வந்து ஆட்டோ டைரக்ட் அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா எந்த லாங்குவேஜ் அதே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடும். இப்ப பாருங்க, இப்போ இந்த ஏற்கனவே இங்கிலீஷ் காட்டினதால இந்த இடத்துல பாருங்க நம்ம இங்கிலீஷ் காட்டுறோம்.
ஆட்டோ மேல கவனிங்க, ஆட்டோ இங்கிலீஷ் மாறிடுச்சு. ஓகே. இப்போ இங்க வர இங்கிலீஷ் நான் கடைசியா இங்கிலீஷ் பண்ணதுனால இப்போ நான் தமிழ்ல இது ஸ்கேன் பண்றேன். என்னது பாருங்க. தமிழ் மாறிடுச்சுங்களா? இப்ப தமிழ் டு தமிழ்ன்றதுனால நமக்கு எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்கல. ஏற்கனவே தமிழ்ல இருக்கு. நம்ம தமிழ்ல மாத்த சொல்லியிருக்கோம். இன் கேஸ் நான் இத வந்து இங்கிலீஷ்ல மாத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ இங்கிலீஷ்ல மாத்துறேன். இப்போ ஆட்டோ டைரக்ட் வச்சுட்டு தமிழ் புக் எடுத்து நான் வந்து ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ண உடனே இங்க பாருங்க சி. இங்க மேல எழுத்து தனித்தனியா இருக்கிறதுனால கரெக்டா இது இல்ல. காணுங்கள் அப்படிங்கிறது சி வந்துருச்சு. உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பேஜ் எடுத்து பார்ப்போம். இனிய மாணவ செல்வங்களே வாழ்த்துக்கள் இருக்கு. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாத்தீங்களா? அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. சோ டீச்சர் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மொபைல்லே தான் எடுக்க போறேன். அதனால கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் போட்டு மாத்தி மாத்தி எடுக்க வேண்டியது. ஏன்னா புரியறதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இதாச்சுங்களா? இப்ப இதாச்சு. இப்போ எனக்கு என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு 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 புக்ல ஒரு டெக்ஸ்ட் பார்த்தேன். ஒரு லைன் பார்த்தேன். அதை பத்தி ஒருத்தர்ட்ட கேட்கணும். அந்த லைன் இல்ல ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு அனுப்பணும்னு நினைக்கிறேன். இல்ல வந்து அந்த லைனை பத்தின சந்தேகம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க இந்த புக் எடுக்கிறேன். நம்ம டெக்ஸ்ட் பாருங்க, கீழே பாருங்க டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். நல்லா கவனிச்சீங்க. இங்க வைக்கிறேன். சரிங்களா? இங்க வச்சு நான் பிடிக்கிறேன். இப்ப பிடிச்சி ஜஸ்ட் நீங்க இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சேவ் ஆகி நின்னுரும். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு செலக்ட் பண்ணலாம். இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்னா என்ன வச்சு பாயிண்ட் வச்சு நான் அந்த இடத்த செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க எவ்வளவு எனக்கு தேவை, இங்க இருந்து இது வரல எனக்கு தேவை அப்படின்றத செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க நம்ம புக்கு தான் காட்டணும், எதுவும் டைப் பண்ணல எதுவும் இல்லை. இங்க பாருங்க காப்பி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தோம்னே டெக்ஸ்ட் வந்து கிளிப் போர்ட்ல காப்பி ஆயிடுன்னு சொல்லுது. நான் போயிட்டு என்ன பண்றேன்னா இங்க பாருங்க நம்ம குரூப்புக்கு அந்த குரூப்லயே அந்த மெசேஜ் சென்ட் பண்றேன் பாருங்களேன். என்ன பண்றேன், சார் ஐசிடி குரூப்புக்கு வரேன். இதுல வந்து பாருங்க பேஸ்ட் பண்றப்போ பேஸ்ட் பண்ணிட்டு நான் சென்ட் பண்றேன். இப்போ அங்க நான் காப்பி பண்ண பேஸ்ட் பாருங்க. ஆக்சுவலா புக்ல நம்ம ஒரு எந்த விதமே பண்ணல. ஜஸ்ட் நம்ம கேமரா முன்னாடி காட்டணும். அப்படியே அங்க இருந்த டெக்ஸ்ட் பூரா வித் கமா, ஃபுல் ஸ்டாப், கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படியே காப்பி ஆயிடுச்சு. எந்த ஒரு நாம இதுக்காக எஃபர்ட்டும் போடல. இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஏன்னா ஒரு ஆஸ் எ டீச்சர் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஒர்க் அதுவும் ஐசிடி பேஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ஒர்க் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ரைட் ஆச்சுங்களா? இப்போ நாம இங்க வரோம். இப்ப இது மட்டும்தான் இதுல இருக்கா? திரும்ப கூகுள் லென்ஸ்க்கு பேக் டு கூகுள் லென்ஸ். இப்போ இங்க கூகுள் லென்ஸ் திரும்ப வரேன். சரிங்களா? இங்க வந்துட்டேன். இப்ப அடுத்து இப்போ இது மட்டும் தான் இருக்கு. இங்க பாருங்க இங்க காப்பி டெக்ஸ்ட் கொடுத்தனா பக்கத்துல பாருங்க காப்பி டு கம்ப்யூட்டர். இவங்க கிளிக் பண்றேன். இப்போ இந்த நீங்க மொபைல் வந்து எந்த லாகின் ஐடி எந்த ஆண்ட்ராய்டு எந்த கூகுள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிருக்கீங்களோ அதே கூகுள் அக்கௌண்ட்ல ஏதாவது கம்ப்யூட்டர் லாகின் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா காட்டும். இங்க பாருங்க என்னது பாத்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்குன்னு காட்டுது. அடுத்து ராஜா 23 வந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணி காட்டுது. இது லேப்டாப், இது டெஸ்க்டாப். டெஸ்க்டாப் இப்படி ஆன்ல இருக்கனால ஆக்டிவ் காட்டுது. நான் இந்த ஆக்டிவ்ன்றதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா இப்ப நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட் என்ன ஆகும், நேரா போய் என்னுடைய கம்ப்யூட்டர்ல காப்பி ஆயிடும். இப்ப அங்க நான் ஒரு வேர்டு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த வேர்டு ஃபைல் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி நமக்கு அதாவது ரொம்ப ஒரு டெக்னாலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படிங்கிறதுக்குள்ள வேலை செய்யலாம். ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி யூட்டிலைஸ் நாம யூஸ் பண்றது அப்படிங்கறதுதான் விஷயமே. அதனால வந்து இதாச்சுங்களா? இப்போ ரைட் ஓகே. இப்போ இதாச்சு. இதுக்கு பின்னாடி காப்பி டெக்ஸ்ட் பார்த்தோம். இது அப்படியே நாம என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க எனக்கு இது வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன பண்றேன்னா அப்படி நகர்த்துறேன். நகர்த்திட்டு இங்க பாருங்க இந்த லிசன் இருக்கா அதை கிளிக் பண்றேன். நல்லா கவனிங்க. ஆடியோ கேக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ இந்த போன் வந்து ரீட் பண்ணுது. அப்படியே வந்து அதை படிக்குது. பாத்தீங்கன்னா பேசேஜ் மேல பாருங்க. இங்க அடுத்தடுத்து படிக்கிறது அந்த மாதிரி பாக்ஸ் நாங்க ஓகேங்களா? சரி ஓகே. இப்பதான் ஆச்சு. அடுத்து என்ன பண்றேன்னா படிச்சாச்சு. நான் இங்கேயே அங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணல எடுத்துட்டேன். இங்கேயும் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க டிரான்ஸ்லேட் கொடுத்த உடனே இங்க பாருங்க அழகா இதுக்கு உண்டான இப்போ நம்ம இது என்ன இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இந்த இங்கிலீஷ் சூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா இது நான் சூஸ் பண்ணி இங்கிலீஷ் சூஸ் பண்ணி
தமிழ் மாத்திக்கிறோம். தமிழ் மாத்திட்டா அது அப்படியே வந்து அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிடுது. தமிழ் மட்டுமா? இங்க பாருங்க எனக்கு ஹிந்தி வேணும். பாருங்க ஹிந்தி வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இந்த எத்தனை லாங்குவேஜஸ் கொடுத்திருக்கான்னு பாருங்க. இவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க எதுக்கு வேணா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். எந்த லாங்குவேஜ்ல இருந்தா தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். பாருங்க எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நம்ம தமிழ்ல இருந்தோ இங்கிலீஷ்ல இருந்தோ இந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்ல அதுல இருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி சரி ஓகே இன்னும் நிறைய இருக்கு இதுல. அந்த டெக்ஸ்ட்லயே சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா இன்னொரு ஒரு 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 நல்லா நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல. என்னன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் பாக்குறோம், ஒரு செடி பாக்குறோம். அந்த பிளான்ட்ட பத்தி நமக்கு தெரியாது. என்னன்னு தெரியல. அந்த செடியோட இது என்னன்னு தெரியல. அது முதல்ல நடுவுல சொல்லிடுறேன். ஏன்னா வரிசையா போலான்னு பார்த்தேன். ஆனா அந்த நான் உங்களுக்காக ஒரு செடி வந்து கட் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கேன். அது வாடிரும். அப்புறம் நம்மளால எடுக்க முடியாது. சோ அத முதல்ல சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு வந்துடுறேன். இங்க பாருங்க. இந்த அரளி செடி இருக்கு இல்லையா? இந்த அரளி செடி நான் வந்து கட் பண்ணிட்டு வந்துச்சு. இப்ப இந்த அரளி செடி நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். இங்க பாருங்க. நல்லா கவனிங்க. இந்த இது வச்சு இந்த சர்ச் ஆப்ஷன் எடுத்துக்கணும். டெக்ஸ்ட் வைக்க கூடாது. சர்ச்க்கு வந்துடும். இங்க வந்து நீங்க ஸ்கேன் பண்ணும்போது நல்லா கவனிங்க. இந்த ஸ்கேன் பண்ண நடுவுல ஒரு டாட்ஸ் பாருங்க. 2 டாட்ஸ் புதுசா அப்பியர் ஆகுது பாருங்க. கிளிக் பண்ணோம்னா அப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு வெயிட் பண்ணி எடுத்தோம்னா டாட் வருதா? ப்ளூ கலர் டாட் வந்து மேல டாட் வந்துருக்கு. அது என்னன்னா ஆர்குமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது ஏஆர். அதை வந்து இது கூட மிங்கிள் பண்ணிருக்காங்க. இந்த இதுல வந்து டைப் பண்ணிருக்காங்க. இது வந்து என்ன ஆகுன்னா அவ்வளவு அக்யூரேட்டா நமக்கு இது என்னன்றது ஸ்கேன் பண்ணி சொல்றதுக்காக இதனுடைய தொடர்பானது எல்லாமே பாருங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இது வச்சுட்டு இங்க பாருங்க இன்னொரு நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே டாட் வந்துருச்சா? ஓகே. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா இதோடைய பாருங்க இதனுடைய நேம் வந்துருச்சு. இங்க பாருங்க இதோடைய பொட்டானிக்கல் நேம் வந்துருச்சு. அதாவது தாவரவியல் பேர்னு சொல்ல முடியா அது வந்துருச்சு. அடுத்து ரிலேட்டட் இமேஜஸ் பாருங்க. எவ்வளவு பாருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பிளான்ட் பார்த்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நீங்க பிளான்ட்னு கிடையாது எதுவா இருந்தாலும் இதுல வந்து பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் ஒண்ணு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம கூகுள் லென்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து சர்ச்னு பார்த்தோம். இது மட்டும் தான் சர்ச் பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் சானிடைசர் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரைட்டுங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்றத ரைட்டுங்களா? கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி ரிசல்ட் பூரா வந்துச்சு பாருங்க. அந்த சானிடைசர் என்ன பிரைஸ், எதுல விற்கிறாங்க, அமேசான்ல எவ்வளவு, இங்க எவ்வளவு, இந்த சைஸோட பாருங்க. இந்த அமேசான்ல இதனுடைய ரேட் என்ன எல்லாம் டீட்டெயில டோட்டலா வந்துருச்சு. வேணும் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து அமேசான், பிளிப்கார்ட் இந்த 4 சைட் காட்டும். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்ல ஸ்டாக் இல்லைன்னா உங்களுக்கு அமேசான் டிஸ்பிளே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து டக்குன்னு சர்ச் பண்ணி எங்க இது இருக்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சரியா பேர் தெரியல. இப்படி வைக்கிறேன் பாருங்க. பாதி தெரியுற மாதிரி வைக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒய்யே தெரியல. நான் வச்சப்போ ஒய்ன்றதே இதுக்கு தெரியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அதே ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி எடுத்துச்சு பாத்தீங்களா? ப்ராடக்ட் எடுத்துச்சு பாத்தீங்களா? இதுதான் வந்து கூகுள் லென்ஸோட ஸ்பெஷல் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா ஒர்க் பண்ணது இது. இது மட்டும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இது ஆச்சுங்களா? அடுத்து பாருங்க ஒண்ணு இல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் நான் வந்து சும்மா ஸ்கேன் பண்றேன். இதுல என்ன பிரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ண உடனே இப்படி வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா இதுல நேம் எவ்வளவு, இதுல என்ன ஸ்நாக்ஸோட பேருன்னா எவ்வளோ, ரேட் என்ன, என்னென்ன சைஸ்ல இருக்குது, 250 கிராம் இருக்கு. இது பாருங்க ஆப்ஷன் நிறைய ஆஃபரோட எல்லாமே வந்துருச்சு. சரி ஓகே. இப்ப பாருங்க இன்னொரு ஸ்நாக்ஸ் இருக்கு. அது கட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் எனக்கு தெரியல. அதோட பேர் இல்ல. வெறும் இமேஜஸ் மட்டும்தான், இமேஜ் மட்டும் தான் இருக்கு. சோ இதை வந்து பாருங்க இந்த இமேஜ் மட்டும் தான் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ண உடனே இங்க பாருங்க ஹால்டிராம்ஸோட என்ன ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே வந்துச்சு பாருங்க. டோட்டலா இந்த நேமோட வந்துருச்சு. இந்த ஸ்நாக்ஸ் என்னன்றது கட்டா மிட்டா அப்படிங்கிறது இந்த ஸ்நாக்ஸ். நீங்க மடிச்சுதான் வச்சிருக்கேன். அதை இப்ப பாருங்க என்ன மடிச்சுதான் வச்சிருந்தேன். அது கரெக்டா எடுத்து கொடுத்துருச்சு. சோ இது மட்டும் தானா எல்லாமே நமக்கு இந்த மாதிரி சர்ச் பண்ண முடியும். இங்க பாருங்க ஒண்ணு இல்ல. இது இவ்வளவுதானா? இந்த ரொம்ப அட்வான்ஸ்டா இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி தான் காட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல பாருங்க. இங்க பாருங்க
சாதாரண உளுந்து தைலம் ஒரு தைலம் இருக்கு. நான் அதை வருங்க உங்களுக்கு வந்து டாட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து அது ரீட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். டக்குன்னு நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இது ரிலேட்டடான இமேஜஸ் பூராமே காட்டும். பாருங்க உளுந்து தைலம் 100 ml. அடுத்தது பாருங்க மயான தைலம். ரைட்டா? அடுத்தது பாருங்க என்னன்னா அது அது தொடர்பான இதுல ஒரே பிராண்டு. மேல பாருங்க இந்த பிராண்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. இந்த டாட் பாருங்க கவனிங்க. இந்த டாட் பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் மேல தான் உங்களுக்கு டாட் வந்திருக்கு. சோ அந்த பிராண்ட் பூரா அங்க டிஸ்ப்ளே ஆகுது. இந்த கம்பெனியோட ஐட்டம் பூராவுமே இங்க டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் கிடையாது. பாருங்க இதோட பேர் இருந்தா தானா இல்லைன்னா ஒண்ணு நீங்க பாருங்க. ஜஸ்ட் இது என்னது ஒரு பேனா. இந்த பேனாவை கிளிக் பண்றேன். அது இல்ல டாட் வந்து கீழே எடுத்துருச்சு. அதாவது பேக்குக்கு போயிடுச்சு. சோ வந்து நாம எந்த இது ஃபோக்கஸ் பண்றோமோ அது மேல அந்த டாட் வரணும். சோ நான் இப்படி வச்சுக்கிறேன். கிளிக் பண்றேன் இப்போ. ஓகே இங்க பாத்தீங்களா? இப்போ இந்த பேனா சம்பந்தப்பட்ட மாதிரி இமேஜஸ் என்ன இது டோட்டலா இது தொடர்பான இமேஜஸ் புறமே வருது. இது மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் வந்து சும்மா ஒரு வாட்டர் பாட்டில், இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில், இது வந்து பிராண்டே கிடையாது இல்லைங்களா? நான் வந்து போட்டோ எடுக்கிறேன். ஒரு போட்டோ எடுக்கிறேன். இங்க பாருங்க. பாத்தீங்களா? இது ரிலேட்டட் இது டோட்டலா இந்த ரிலேட்டட் இமேஜ் என்ன பிரைஸ் டோட்டலா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுதுல. ஓகேங்களா? இது முடிஞ்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நான் ஒரு என்னன்னா ஒரு அதாவது லேப்டாப் இருக்குங்களா? லேப்டாப் ரொம்ப நேரம் யூஸ் பண்றவங்க ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக கீழே ஒண்ணு வச்சிருப்பாங்க. நான் அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டேன். இந்த ப்ராடக்ட் விலை எனக்கு தெரியல. இதனுடைய ப்ராடக்டோட பேர் தெரியல. நான் கேட்கல. பார்த்த இடத்துல கேட்கல. கூச்சமா இருந்தது கேட்கல. இல்ல நான் கேட்டது மறந்துட்டேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம போட்டோ எடுத்து வச்சோம் அங்க. ஜஸ்ட் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் அந்த ப்ராடக்ட நான் வந்து போட்டோ எடுக்கிறேன். எடுத்துறேன் நான் அது பாருங்க. இது வந்து ரைட். இங்க பாருங்க. இதனுடைய சிமிலர் இமேஜஸ் பூரா நம்ம இங்க வந்துரும். இந்த ப்ராடக்ட் வந்து ஜெப்ரானிக்ஸ். இந்த கூலர் பாருங்க. கூலர் எத்தனை டைப் இருக்கு அத்தனை டைப் காட்டுது. இங்க பாருங்க. டோட்டலா இதனுடைய கூலர் பூராமே எத்தனை டைப் இருக்கோ அத்தனை டைப் நம்ம காட்டும். அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க. ரைட். இப்போ இது மட்டும் தானா? இந்த மாதிரி நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க எடுத்து செஞ்சுக்க முடியும். சரி ஓகே. இது முடிஞ்சது. இதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இதை தாண்டி வேற என்ன இருக்கு? இப்ப பசங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். இப்போ நீ இந்த ப்ராடக்ட் சொன்ன இது நீங்க கிச்சன் ப்ராடக்ட் ஆகட்டும் இல்ல எந்த ப்ராடக்ட் ஆகட்டும் மாத்திரை ஆகட்டும் எதுவா இருந்தாலும் நீ ஸ்கேன் பண்ணி அடுத்த செகண்ட் வந்து நீங்க இத ஒன்னும் ஒரே ஒரு அதை நான் சொல்ல விரும்பல. ஹோம்ஒர்க் எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கிறத பசங்க ரொம்ப பிடிச்ச விஷயமா காட்டுறேன். இப்ப பாருங்க. நான் வந்து சும்மா ஒரு இது டைப் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு நிமிஷம். இங்க நல்லா கவனிங்க. இங்க வந்து a+b ஹோல் ஸ்கொயர் போடணும்னு நினைச்சேன். சரியாக டைப் பண்ணல நானு. அப்படியே விட்டேன். சரிங்களா? a+b ஹோல் ஸ்கொயர் போடணும்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணேன் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இங்க பாருங்க. அந்த ஃபார்முலா அதுக்கான இமேஜ் நல்லா கவனிங்க. அதுக்கான இமேஜ் டெரிவேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சா? டோட்டலா இது என்ன? இதுல நீங்க கூகுள்ல என்ன சர்ச் பண்ண எல்லாம் கிடைக்கும். எல்லாமே இங்க வந்துருச்சு. சோ இந்த பையன் ஈஸியா வந்து நம்ம இதை செய்ய முடியும். அதனால இது ஹோம்ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. இதை இந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணி கம்ப்யூட்டருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை வச்சு சர்ச் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே இதாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷாப்பிங் போறேன் நான். ரைட்டா? ஷாப்பிங் போயிட்டு ஷாப்பிங்ல பாருங்க. இப்போ வந்து ஒரு என்ன காட்டலாம்? இதே கூட இப்ப நீங்க பார்த்து சர்ச்சில் பார்த்து எல்லாமே காட்டலாம். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பாருங்க. இது சால்ட் எங்க எந்தெந்த இதுல கிடைக்குது, எந்தெந்த மார்க்ல கிடைக்குது, என்ன காஸ்ட் டோட்டலா எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷாப்பிங் பண்ணக்கூடிய பொருளை ஷாப் பண்ணும்போது இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷாப்பிங் ஆப்ஷன் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்க பிளேசஸும் சர்ச் பண்ணலாம். அதை முடிஞ்சு நீங்க அதை தாண்டி என்ன பண்ணீங்கன்னா இங்க பாருங்க டைனிங்னு ஒரு ஆப்ஷன்.
பாருங்க ஒண்ணு இல்ல. நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு எல்லாரும் பிரியாணி பிடிங்க நினைக்கிறேன். சோ நான் வந்து என்ன பண்றேன் இதுல வந்து டைனிங் வந்துட்டு இங்க பாருங்க பிரியாணி வச்சு சர்ச் பண்றேன் ஓகேவா? சர்ச் பண்ண உடனே ரிசல்ட் பாருங்க. ஒரு நிமிஷம். நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். லோட் ஆகுது. இங்க பாருங்க. இப்போ இந்த பிரியாணி டிஷ் வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து இமேஜஸ் எதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ற வீடியோ யூடியூப் வீடியோஸ் காட்டுது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ஏரியால எந்தெந்த கடையில பிரியாணி நல்லா இருக்கும், ஹோட்டல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு டிஸ்பிளே ஆகுது, மேப் காட்டுது. அதுக்கு அடுத்தபடியா உங்க ஏரியால எந்தெந்த கடை ஃபேமஸ் பாருங்க. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, 4 ரோட் சேலம். நான் சேலத்துல இருக்கிறதுனால சேலத்து பக்கத்துமா இருக்கிறதுக்கு அடுத்து அஜ்மீர் பிரியாணி பாத்தீங்கன்னா இது கிச்சிபாளையம் ரோடு சேலம். இந்த மாதிரி பிரியாணி பத்திய தகவல் விக்கிபீடியா இப்படி ரிலேட்டடான இமேஜஸ் பூராமே ஒரு செகண்ட்ல நமக்கு இதை அழகா கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம கூகுள் லென்ஸ் நம்ம அது மட்டும் கிடையாது. இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்றோம் பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. நான் வந்து இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு. இந்த விசிட்டிங் கார்டை நான் ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணிட்டேன்னா ரைட். ஸ்கேன் பண்ண அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா சாரி நான் வந்து இப்போ வந்து டைனிங்ல இருக்கேன். ஸோ அதனால வந்து அது வந்து அந்த விசிட்டிங் கார்டை வந்து ஹோட்டல் சம்மந்தப்பட்டதை வந்து ஈஸியா எடுத்துக்கும். நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன் காமனா ரைட்டா. சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த விசிட்டிங் கார்டு நான் காட்டுறேன். காட்டிட்டு லைட்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ரைட். இங்க பாருங்க. இந்த விசிட்டிங் கார்டுல இருந்த வெப் அட்ரஸ், கீழே இருந்த லெட்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர்ஸ், 2 செல் நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இங்க பாருங்க மேல இருக்கிற வெப் அட்ரஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்க 1 கிளிக் பண்ணி நேரா அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கிளிக் பண்றேன். இங்க பாருங்க கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் நேரா வெப்சைட்டுக்கு போயிட்டோம். ரைட்டா, அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டோம். ஓகே. அடுத்து இது நான் வந்து கூகுள் லென்ஸ்க்கு வரேன். ரைட். க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா, கூகுள் லென்ஸ். அடுத்து பாருங்க இந்த ஃபோன் நம்பரை காப்பி பண்ணிடுச்சு. இந்த ஃபோன் நம்பரை காப்பி பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து ஃபோன் பண்ணட்டுமான்னு கேக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த கிளிக் பண்ணோம்னா அடுத்த செகண்ட் நமக்கு கால் போக ஆரம்பிச்சு. பாருங்க எந்த காலர்ல ஓப்பன் ஆகுதுன்னு கேக்குது. 3 ஃபோன் காலர் இருக்கு. எந்த கலர் வழியா ஓப்பன் ஆகுதுன்னு கேக்குது. நம்ம ஃபோன் கொடுத்தோம்னா அடுத்த செகண்ட் ஃபோன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நாம ஒரு விசிட்டிங் கார்டை ஸ்கேன் பண்றோம். அதனுடைய வெப்சைட்டுக்கு போக முடியும். அந்த விசிட்டிங் கார்டு நம்பருக்கு ஃபோன் பண்ண முடியும். அந்த ரிலேட்டடான பாருங்க இந்த சேலம்னு இருக்கு. சேலத்துக்கு அடுத்து கிளிக் பண்ணா சேலம் ஓப்பன் ஆகும். இந்த கண்ணங்குறிச்சி ஓப்பன் ஆகும். இது மட்டும் தானா சிமிலர் இமேஜஸ் காட்டுது. இதே மாதிரி நமக்கு அந்த ஹெர்பல் சம்பந்தப்பட்ட பாருங்க இதெல்லாம் ஹெர்பல் சம்பந்தப்பட்ட இது இருந்தா அதுல நமக்கு இது ஓப்பன் ஆகும். இது எல்லாமே காட்டும். இந்த மாதிரி கூகுள் லென்ஸை வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சு பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்றோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இங்கிலீஷ் காப்பி பண்ற மாதிரி சொன்னேன். இங்க பாருங்க டிரான்ஸ்லேட் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இதை வச்சு டிரான்ஸ்லேட் வச்சு நான் கிளிக் பண்றேன். என்னன்னா மேல வந்து இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இருக்கு. நான் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் மாத்தணும். டைரக்ட் லாங்குவேஜ் டு தமிழ் மாத்தணும். தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஓகே, இப்போ தமிழ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க இப்போ இந்த இது வச்ச உடனே ஆக்சுவலா உங்களுக்கு அப்படியே வந்து டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. தமிழா மாறிடுச்சு. ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இது என்னன்னா ஒரு இமேஜ் மாதிரி உட்காந்துருச்சு. ஆனா நம்ம போட்டோ எடுத்தது இங்கிலீஷ் புக்கு, நமக்கு காட்டுறது தமிழ் இமேஜ். இப்போ இந்த தமிழ் இமேஜ் நம்ம என்ன பண்றோம் இங்க பாருங்க கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாருங்க காப்பி ஆல் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் பூரா கிளிப் போர்ட்ல காப்பி ஆகுது.
ஒரு நிமிஷம். கிளிப் போர்டு காப்பி ஆயிடுச்சு. இப்ப திரும்ப நான் வந்து பாருங்க, நாம பார்த்தது ஆக்சுவலா இங்கிலீஷ் டெக்ஸ்ட். நம்ம இங்கிலீஷ் ஏற்கனவே இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டைப் பண்ண சொன்னேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து தமிழ்னு சொல்றேன் அப்படி. தமிழுக்கு மாறி இருக்கா? மாறி இருக்கு. இங்க பாருங்க. இப்ப நீங்க பார்த்தது அப்படியே வந்து இந்த இது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அந்த பேஜ் வந்து அப்படியே தமிழ்ல வந்துருது. ஸோ ஒரு ஒரு டெக்ஸ்ட்டோ இல்ல இமேஜோ எது கிடைச்சாலும் அத வச்சு நமக்கு தேவையான தகவல்கள் நம்ம எளிமையா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு இத நாம ஈஸியா நம்ம செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம அது நமக்கு தேவையான மாரி ஷேர் பண்ண முடியும். நீங்க தமிழ்ல இருந்த இத உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியா போறோம்னு வச்சுக்கங்களேன். அங்க நமக்கு இந்த இதுல இருக்கு நமக்கு தெரியல. ஒரு அட்ரஸ் கேட்கறேன். எங்க இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கடைய வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சுடலாம். இல்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சுடலாம். ரொம்ப ஈஸியா நம்ம பண்ண முடியும் இந்த மாரி. இந்த மாரி கூகுள் லென்ஸ வச்சு நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். ரொம்ப அருமையான செஷனை கொடுத்த நம்ம சாரல் ஐசிடில தொடக்கத்துல இருந்தே நம்ம கூட பயணித்து கொண்டு இருக்கிற திரு தங்கராஜ் சாருக்கு மனமார்ந்த நன்றி. இதுவரைக்கு 90 செஷன் போனாலும் இதுல இல்லாத ஒரு டூலை சார் நல்ல கரெக்டா ஒரு டூலை கொடுத்துருக்கிறீங்க சார். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சாரல் ஐசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.